ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன் தாட்ஸு. என்னை எல்லாருமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அதில் வந்துட்டு காமர்ஸை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் பிஸ்னஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நானும் காமர்ஸ் பண்ணணும், எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் என்னால் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லித்தர முடியல. அதனால தான் இந்த யூடியூப் வீடியோ. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக டீச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காமர்ஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் இங்கே இருந்துட்டு ஒரு இடத்துல இருக்க ப்ராடக்ட்டை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு அங்கேருந்து கொரியரில் அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் காமர்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவங்க அங்கேருந்து நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் காமர்ஸ். காமர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. B2B, B2C, C2C, D2C. B2Bன்னு என்னென்னா ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா அந்த கார் கம்பெனிக்கு ஏற்ற ஒரு டயர் மேனுஃபேக்சர் அவங்களும் பெரிய கம்பெனியாக இருப்பாங்க. அந்த 2 கம்பெனியும் சேர்ந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் B2B பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. B2Cனா இப்போ ஒரு பிஸ்னஸ் டு கஸ்டமர். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் டேரெக்டாக என்னோடய கஸ்டமருக்கு செல் பண்ணுறேன். ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ரீசேலர்ஸ் அந்த வழியாக போய் நான் செல் பண்ணுற போது B2C வரும். D2Cனா டேரெக்ட் டு கஸ்டமர்ஸ். மேனுஃபேக்சர்ஸை டேரெக்டாக கஸ்டமர் அப்ரோச் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. C2C அப்படிங்கும்போது கஸ்டமர் டு கஸ்டமர். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு நான் ப்ராடக்ட் செல் பண்ணுறேன் பை யூஸிங் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், ஆப்ஸ், அந்த மாதிரி OLX அந்த மாதிரி வெப்சைட்ஸில். ஸோ இது C2Cயில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் B2Bக்கு இந்தியா மார்ட் இருக்குது. B2Cக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. C2Cக்கு லைக் OLX அண்டு ஃபேஸ்புக்கோட மார்க்கெட் பிளேஸ். டேரெக்டாக நான் வந்துட்டு இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு சேல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து காமர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, வெப்சைட்டு, மார்க்கெட்டிங், கஸ்டமர், பேமெண்ட்டு, டெலிவரி. ஸோ இந்த 6 ப்ராசஸ் மட்டும்தான். காமர்ஸோட எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சப்ளையரு, லாஜிஸ்டிக்ஸு, பேமெண்ட் கேட்வே, கஸ்டமர் சர்வீஸ். இந்த ஒரு சர்க்கிளில் தான் அந்த காமர்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம ஏன் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்? நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ஸ்கேலபிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு காமர்ஸ். நீங்கள் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய வேர் ஹவுஸோ, ஸ்டோரோ, எம்ப்ளாயிஸோ, கரண்ட் பில்லு இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. 10க்கு 10 ரூமு, ஒரு லேப்டாப்பு, ஒரு ஒய்ஃபை, ஒரு ப்ராடக்ட்டு. இந்த 4 விஷயம் இருந்தாலே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்களா 24/7 நம்மளோட ஸ்டோர் ரன்னிங்கில் தான் இருக்கும். வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா நீஷ் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது இந்த காமர்ஸ் பிஸ்னஸில். கரண்ட் காமர்ஸ் க்ரோத் என்ன இருக்குன்னா D2C பிராண்ட்ஸ் நிறையா வளர்ந்துட்டுருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் பேஸ் பண்ண செல்லிங் அதிகமாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் மூலிமா உங்களோட ப்ராடக்ட்டையும் மார்க்கெட் பண்ணிக்கலாம். குளோபல் அண்டு லோக்கல் ஷிப்பிங்கும் உங்களால் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் காம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா உங்களோட நீஷை ஃபைண்ட் பண்ணணும். நீஷ் மீன்ஸ் ஒரு டாபிக் ஆர் ஐடியா. இப்போது நீங்கள் எந்த இதில் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்கன்னா அதில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டடீஸை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டென் ஃப்ரீ ஷர்ட் மட்டும் பண்ண போகிறேன், போலோ டிஷர்ட் மட்டும் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீஷ் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிக்கணும். நானும் காமர்ஸ் எல்லோரும் பண்ணுறாங்க, நானும் காமர்ஸ் பண்ண போகிறேன், ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா இப்போதைய ட்ரெண்டுக்கு வாங்குவாங்க, கொஞ்ச நாள் போனால் அதை வாங்காமல் போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு லாஸில் போகும். ஸோ நீங்கள் நீஸ் பேஸ் பண்ண ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் வேல்யூபிளாக இருக்கணும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கணும், காம்படிஷன் லோவாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸு, மொபைல் கேஜெட்ஸு, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, மொபைல் ஆக்சசரிஸ். எந்த ப்ராடக்ட் பீப்புள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வாங்குறாங்க, கூகுளில் சர்ச்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் மூலிமா நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, எந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பீப்புள் அதிகமாக எது சர்ச் பண்ணுறாங்க அதை ஃபைன் பண்ணுறதுக்காக நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் எந்த ப்ராடக்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, இந்த 2025 எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுதுங்கிற பார்க்குறக்கு டூல்ஸ் இருக்குது. அது என்ன டூல்ஸ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டூல் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரு. ஸோ அதை நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கீவேர்ட் பிளானர்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட கீவேர்டை போட்டிங்கன்னா எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது, மந்த்லி எவ்வளோ சர்ச், இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். அதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஃபைன் பண்ணலாம். இன்னொன்று ChatGPT இருக்குது. நீங்கள் ChatGPTயில் போயிட்டு இந்த 2025 எந்த ப்ராடக்ட் அதிகமாக பீப்புள்ஸ் வாங்குறாங்க, எந்த ப்ராப்ளம் பீப்புள்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபைன் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள், ChatGPT நல்ல ஆன்சராகவே கொடுக்கும். அண்ட் கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பர்ஃபெக்ட் ஹோல்சேலர் அண்டு மேனுஃபேக்சர் எப்படி ஃபைன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணலாம், ட்ரேட் இந்தியாவில் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது எல்லாமே B2B பிளாட்ஃபார்ம்ஸ். இதில் போய் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கான ஹோல்சேலர் ஆர் மேனுஃபேக்சர் நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள்
இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி ஹோல்சேல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் வரும். அந்த ரீல்ஸில் நீங்கள் ஒவ்வொரு ரீல்ஸாக லைக் ஷேர் பண்ணிட்டு வர என்ன ஆகும்னா அந்த அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அந்த ஆட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்க அந்த கம்பெனிகிட்ட பேசி நீங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம் ஹோல்சேலர் மேனுஃபேக்சருக்கு. ஸோ இப்படி கூட நீங்கள் ஹோல்சேலரை மேனுஃபேக்சர் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலுமே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. இப்போலாம் டேரெக்டாக கம்பெனிஸே அவங்களோட ப்ராடக்ட்டை டிஜிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் இந்த காலத்தில் 2025ல் நீங்கள் ஹோல்சேலரோ மேனுஃபேக்சரை ஃபைண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். ஒன்ஸ் நீங்கள் ஹோல்சேலர் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு சாம்பிள் ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். என்ன ப்ராடக்ட்டோ கிளாத்திங்காக இருந்தால் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி பீப்புள்ஸ்க்கு மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் அப்போ தான் வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய்ட்டு உங்கள் கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். என் ப்ராடக்ட் இப்படி இருக்குது, இந்த மாதிரி வேலை செய்யுன்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஹோல்சேலை பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது மினிமம் 5 to 10 ஹோல்சேலராக நீங்கள் பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். இவங்களெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். இவங்க நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க, இந்த பட்ஜெட் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி. ஒருத்தரை பேசிவிட்டு ஒருத்தரே கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஹோல்சேலை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அடுத்து நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட் ஹோல்சேலில் வாங்குறதுக்கு முன்னாடியும் அண்ட் ப்ராடக்ட்டை ரீட்டெயிலில் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணணும். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இத்தனை ரூபா ஸ்டாக் எடுக்க போகிறேன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக்கு ஆட் ஸ்பெண்ட் ஆட் ஆகும் அண்டு பேக்கிங் சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி நான் எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இதை கால்குலேஷன் பண்ணி ஆகணும். கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராடக்ட்டு ஷிப்பிங் பேக்கிங் ஆடு இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் 150 ருபீஸ்க்கு ஹோல்சேலில் வாங்குறீங்க, 50 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் 50 ருபீஸ் ஆட் ஸ்பெண்டு அண்ட் பேக்கிங்க்கு 10 ருபீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் 260 ருபீஸ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் 300க்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் கால்குலேஷன். ஒன்ஸ் நீங்கள் ஹோல்சேலில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து முக்கியமான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அது என்னென்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸு. நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் நம்ம பேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கொரியர் பேக் வேணும். அது இப்போது இ-காமர்ஸில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த பாலித்தீன் பேக்ஸ் உங்களோட ப்ராடக்ட் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 11x14, 10x11 இந்த மாதிரி சைஸ் தான் நீங்கள் பாலி பேக்ஸ் வாங்கி வைக்கணும். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் பபுள் ட்ராப்ஸ் வாங்கி வைக்கலாம், தேங்க்யூ கார்ட்ஸ் வைக்கலாம், டேப்ஸ் அண்ட் லேபிள்ஸ் இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஹோல்சேல் மார்க்கெட் ப்ளேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். டேரெக்டாக போய் விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியா மார்ட், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேயுமே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் என்னன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட்டும் வாங்கிட்டீங்க அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டீங்க, அடுத்து உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும். நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா முதல் கஷ்டமாக இருந்துச்சு, கோடிங் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெப்சைட் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்பவே ஈஸி. வேர்ட்ப்ரெஸ்னு ஒன்று இருக்குது, ஷாப்பிஃபைன்னு ஒன்று இருக்குது, விக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வெப்சைட் பில்டர்ஸு. ஸோ நம்ம மெயில் ஐடி லாகின் பண்ணி நமக்கேற்ற வெப்சைட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபை வந்துட்டு மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி 2K 1500 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வேர்ட்ப்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நீங்கள் 5000 நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் இது ரெண்டுமே வாங்கினா தான் வேர்ட்ப்ரெஸ்ஸை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். பட் வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, டொமைன் ஹோஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம உள்ளே போய் நம்ம எப்படி வேணுமோ டெவலப் பண்ணிக்கலாம், ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பேமெண்ட் இருக்காது. பட் ஷாப்பிஃபை வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். விக்ஸுமே அப்படி தான், டொமைனும் ஹோஸ்டிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை மாதிரி வேணுமோ டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டே காசு அதிகமாக இருக்கும்னா உங்களுக்கு டெவலப்பிங் பண்ண தெரியாதனால நீங்கள் வேறு இடத்துல கொடுக்குறீங்க. ஸோ அதனால் சர்வீஸ் சார்ஜ் நமக்கு வெப்சைட்டோட காஸ்ட்டு, அதனால் வெப்சைட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் பிகினிங்கில் வெப்சைட் நீங்கள் எடுக்க வேண்டாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் அதில் பப்ளிஷ் பண்ணுங்கள். பிகினிங்கில் அப்படி பண்ணுங்கள், போக போக நம்ம வெப்சைட் பண்ணிக்கலாம். எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 2025ல் ரொம்பவே ஈஸி. ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்குது, பூஸ்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. பட் பூஸ்ட் போஸ்ட் மோஸ்ட்லி பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் போய் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஆர்கானிக்காக வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி கொண்டு போகலாம். நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இதனால் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் எதனால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட பிஸ்னஸோட BTS ஒர்க்ஸ், டெய்லி ஒர்க்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட என்னன்னா கஸ்டமருக்கு எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு. ஸோ ஆடியன்ஸை உள்ளே வரவங்க உங்களுக்கு கஸ்டமராக கன்வர்ஷன் ஆவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர்.
இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸில் நீங்கள் பர் டே ஸ்பெண்ட் பண்ணி ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 200 இன்ட்டு 5 நாள் ரன் பண்ணுறேன், 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படின்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கோட ஃபுல் டியூட்டோரியல் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டூல்ஸ் கூடவே நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் கொடுத்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பட்ஜெட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இந்த 2025 ரொம்பவே பூமிங்கில் இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிகினிங்கில் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபேஸ்புக் ஆட்ஸ் தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்மால் பிஸ்னஸ்க்கு. போக 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 க்ரோவாக அந்த ஃபேஸ்புக் ஆட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸுக்கு வெளியே ஒரு ஏஜென்சிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி வேண்டாம், நீங்களே வந்துட்டு லேர்ன் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒன்ஸு ப்ராடக்ட்டு வந்துட்டு மார்க்கெட் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் பண்ண என்ன ஆகுனா நமக்கு ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்த ஆர்டர்ஸை அடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும். ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா 24/7 நமக்கு சேல்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் தேவை. பட் நீங்கள் பிகினிங்கில் உங்களுக்கு வெப்சைட் வேண்டாம். ஏன்னா வெப்சைட்டோட காஸ்ட் அதிகம், வெப்சைட் பண்ணுற காஸ்ட் அதிகம். அதுவும் இ-காமர்ஸ்க்கு. நார்மல் ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனாமிக் வெப்சைட்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும். இ-காமர்ஸ்க்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பிகினிங்கில் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் உள்ள ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ப்ராடக்ட்டை இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போடலாம், அண்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடலாம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது. அண்ட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி இதில் நீங்கள் ப்ராடக்ட்டை போட ஆரம்பிங்க. ஸோ அதுலேருந்து சேல்ஸ் கண்டிப்பாக வரும். வராமல் இருக்காது, ஒரு சேலாவது கண்டிப்பாக வரும். ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு வெப்சைட் வேண்டாம். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து சேல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணிட்டீங்க, அடுத்து நமக்கு ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். வந்த ஆர்டரை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து டெலிவரி பண்ணணும். ஷிப்ராக்கெட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் மொபைல்லே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி மொபைலே ஹேண்டில் பண்ணி இங்கேருந்து எந்த இடத்துக்கு வேணால் அனுப்பிக்கலாம். இந்தியாவுக்குள்ளேயே அனுப்பலாம், வேர்ல்டு வைடில் அனுப்பிக்கலாம். அந்த ஆப்பை நீங்கள் ப்ராப்பராக கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஆட் ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஆர்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஆர்டர்ஸ் அந்த ஷிப்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கொரியரில் எனக்கு போகணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். அது நிறைய ஷிப்பிங் கொரியர் பார்ட்னர்ஸை நமக்கு காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி, இ-கார்ட்டு, டிடிடிசி இந்த மாதிரி. ஸோ அதில் உங்களுக்கு எது அஃபோர்டபுள் இருக்கோ ப்ரைஸோடு வரும். அதில் எது உங்களுக்கு அஃபோர்டபுள் இருக்கோ அந்த கொரியர் கம்பெனி கிளிக் பண்ணி ஷிப் வித் இந்த கம்பெனின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்றைக்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணோம், நாளைக்கு எனக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்கெடியூல் பண்ணிட்டோன்னா நாளைக்கு வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நமக்கு பேமெண்ட் வாங்கி போட்டுருவாங்க. சிஓடி இது இப்படி ஒர்க் ஆகும். ப்ரீபெய்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ஆப்பை வச்சு இங்கேருந்து அனுப்பிக்கலாம். சிஓடியும் அனுப்பிக்கலாம், ப்ரீபெய்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டரை இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அந்த ஆப்பில் கான்டாக்ட் சப்போர்ட் டீம் இருக்கும். அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், மெயில் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், ரிப்ளை வரும். மோஸ்ட் ஆஃப் தி இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஒரு ஷிப்பிங் பார்ட்னர் வந்துட்டு ஷிப்ராக்கெட் தான். ஒன்ஸ் ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டை இங்கேருந்து ஷிப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட் போயிடுச்சு. அடுத்து நீங்கள் அக்கௌண்ட் எப்படி அடுத்து பேமெண்ட் அக்கௌண்ட்டை எப்படி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே பிஸ்னஸ் ஆர் ஃபோன்பே பிஸ்னஸ் இந்த 2 ஆப் இருக்குது. அந்த 2 ஆப்பில் ஏதோ ஒரு ஆப் சூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட கம்பெனி பேரில் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு கியூஆர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கியூஆர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த கியூஆர் அனுப்பி இதில் பே பண்ணுங்கன்னு சொல்லி பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதில் எல்லா டேட்டா ரெக்கார்டு, இந்த டைமுக்கு இத்தனை பேர் பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டா வரும். ஸோ உங்களுக்கு அது என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் தி டே ஆர் மந்த் எண்டில் இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா அதில் காட்டும். நீங்கள் நார்மல் ஜிபே யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அந்த டேட்டா வராது. ஜிபே பிஸ்னஸ் ஆர் ஃபோன்பே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேட்டா வரும். அது கூடவே சேல்ஸ் ரிப்போர்ட்டு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுள் ஷீட்ஸ்னு சொல்லி டிஃபால்ட்டான ஒரு ப்ராடக்ட் நம்மளோட எல்லா மெயிலையும் இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே 9 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டு இந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ சேலாக இருக்குது, இவ்வளோ ப்ரைஸு, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இவ்வளோ உள்ளே வரணும், இவ்வளோ வெளியே போகணும் அப்படிங்கிற A to Z டேட்டா நீங்கள் அந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும். மந்த் எல்லாம் அந்த டேட்டாவை பார்த்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, போன மந்த் இவ்வளோ சேல் ஆகிருக்கு, அடுத்த மந்த் நம்ம இவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டேட்டாவை நீங்கள் தயவு செஞ்சு சேவ் பண்ணி வைங்க. தெளிவான ஒரு வே கிடைக்கும், இப்படி தான் பிஸ்னஸை கொண்டு போகணும்னு சொல்லி. நம்ம லைனாக அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து என்னென்னா இது எல்லாமே பேசிக்ஸ் ஒவ்வொன்றா பண்ண வேண்டியது. அடுத்து இந்த பிஸ்னஸ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதை எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ண இந்த பிஸ்னஸோட டேட்டாவை வச்சு ஓகே இவ்வளோ சேல் ஆகிருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு, மந்த்லி இவ்வளோ சேல் வருது, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்டை நீங்கள் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்க்ரீஸை பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ
ஓகே நல்லா பெருசாக போகும்போது ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் லான்ச் இன்னும் நல்லா பெருசாக போகுதுன்னா ஒரு ஸ்டோர்ஸ் போடலாம். அடுத்தடுத்து நம்ம இந்த டேட்டா வச்சு தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ண முடியும். டேட்டா நீங்கள் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் அடுத்து ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ ஒர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். இந்த ஒர்க்கு நம்ம நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது சேல் ஆகுதுங்கிறதுல அடுத்த விஷயம். பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு சேல் ஆகும், நாளைக்கு 4 சேல் ஆகும், நாளான்னைக்கு ஒரு சேலுமே ஆகாது. அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதம் ஃபுல்லாக சேல் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தடுத்த இது மார்க்கெட் பண்ணி ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு பீப்புள்ஸ் கிட்ட நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்ட்டி ரொம்பவே முக்கியம் பிஸ்னஸ்க்கு பொறுத்தவரை. ஸோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பிகினிங்கில் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். நீங்கள் வந்தோடனே ஜெயிச்சலான்ற மைண்ட் செட்டில் வராதீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆகும். நான் நிறைய லேர்ன் பண்ணிப்பேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் உள்ளவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். உங்களோட ஓன் பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய இகாமர்ஸ் படிப்போம், பிஸ்னஸ் பண்ணுவோம், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். ரெகுலராக இகாமர்ஸ் பற்றியான வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ நேரம் பேஷன்ஸாக உட்காந்து என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்பவே